ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணையம் மீது எங்களுக்கு வணக்கம். நட்சத்திரங்கள் பார்த்திங்கனாக்கா எப்படி ராசி கட்டம் நமக்கு முக்கியமாக ஒரு சில விஷயங்களை சுட்டி காட்டுதோ, அந்த மாதிரி நட்சத்திரங்களும் ஒரு நட்சத்திரத்தை வச்சே ஒருத்தருக்கான பலன்களை சொல்ல முடியும். அந்த வகையில் காலபுருஷ தத்துவத்துக்கு முதன்மை கட்டத்தில் இருக்கக்கூடிய 2வது நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். பரணி அப்படிங்கிறது என்ன சொல்லுது? பரணியில் பிறந்த ஒரு தரணியை ஆழ்வான். அந்த நீன்னு வர்றதுனால எதுகமணியில் வச்சு இந்த பாட்டெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. பட்டு இது அப்படி தான் இருக்கா அப்படின்னா, பரணி நட்சத்திரம் என்ன சொல்லுது? ஃபஸ்ட்டு இதோட அதிபதி, இந்த நட்சத்திர அதிபதி சுக்கிரன் இருக்கக்கூடிய வீடு செவ்வாயோட வீடு. சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, இது ஒரு அற்புதமான நட்சத்திரம். லைஃப்பை கம்ஃபர்டபுளாக லீட் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாலே மேக்ஸிமம் அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அவங்களோட பொருளாதாரம் மேலே வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ பரணி நட்சத்திரத்தை பிறந்தவங்களாம் பணக்காரங்களான்னு கேட்கக்கூடாது. கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து ஓரளவுக்கு மேலே வருவாங்க அப்படிங்கிறத இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தாலே நம்ம இதை எதிர்பார்க்கலாம். நல்ல அழகான வீடு அமையும். நல்ல வீட்டை இவங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். கம்ஃபர்டபுளுங்கிறது இவங்களோட வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். தாயாருக்கு தன் கடமைகளை செய்யாத வம்சம் அப்படின்னு சொல்லுது. 2 தலைமுறைக்கு முன்னாடி அல்லது போன தலைமுறையில் பெண்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. இந்த பரணி நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் பிறக்குது அப்படின்னா, அதுக்கு 2 தலைமுறைக்கு முன்னாடி கவனிச்சிங்க அப்படின்னா, பெண்களால் பெண்களோட சிரமத்தினால அந்த குடும்பம் ரன் ஆகிருக்கும். அதாவது கல்யாண வாழ்க்கை சரியாக இல்லாத பெண்கள் இருப்பாங்க இவங்க குடும்பத்தில் அப்படிங்கிறத சொல்லலாம். பெண்கள் வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை வழி நடத்தியிருப்பாங்க. ஆண்கள் பார்த்திங்கனாக்கா திக்கு தெரியாமல் வழி தெரியாமல் நின்று பெண்கள் லீட் பண்ணி அந்த குடும்பத்தை எடுத்துகிட்டு பெண்கள் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத இந்த பரணி நட்சத்திரம் சொல்லுது. பங்காளி வகைகளில் சண்டை சச்சரவுகளை சொல்லுது. ஒற்றுமையற்ற பங்காளிகள் இருப்பாங்க, குறிப்பாக தந்தை வழியில் இருப்பாங்கங்கிறது உறுதியாக சொல்லுது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இவங்களால் சரியாக செய்ய முடியாது. அதனால் உறவுகள்கிட்ட ஒற்றுமையின்மைங்கிறது இந்த பரணி நட்சத்திரத்தும் குறிப்பாக பங்காளி வகையில் ஒற்றுமைங்கிறது உறுதியாக இருக்காது. இருந்தாலும் சுபம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். சரி, பரணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் தந்தையர் ஒரு 100% ஒற்றுமையாக இருக்காங்க, ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க அப்படின்னா, இந்த குழந்தை பிறப்புக்கு அப்புறம் அது 50% குறையும். சுக்கிரனோட ஸ்ட்ராங்னஸை பொறுத்து இது இந்த பாதிப்புங்கிறது கூடவோ குறைவோ செய்யும். ரொம்ப வலிமையான சுக்கிரன் அப்படின்னா இதோட பாதிப்பு இருக்காது, பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக அழகாக போயிடும். சுக்கிரன் பகை நீச்சத்தில் இருக்கார் அல்லது இல்லை எந்த லக்னமோ அந்த லக்னத்துக்கு மறைவிடத்தில் இருக்காங்க, இல்லை பாவகிரகத்தோடு தொடர்பு பெறாங்கங்கும் போது இவங்களோட அப்பா அம்மாவோட ஒற்றுமைங்கிறது இல்லாமல் போயிடும். சரி, அவங்க 2 பேருக்குள்ளே ஒற்றுமை இல்லை அப்படின்றது வந்துடும். அதே மாதிரி இவங்க சைல்டுஹுட்டில் வளரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று அப்பா கூட இவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும், இல்லை அம்மா கூட இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பேரண்டல் கண்ட்ரோல் 2 பேரும் ரொம்ப பாசமாகவோ அந்யோன்யமாகவோ இவங்ககிட்ட இருக்க முடியாது. அப்போ அந்த ஆஷ்லேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப கடினமான சூழ்நிலைகள் இருக்கும். சமுதாய அந்தஸ்துங்கிறது இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும், பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த உறவுகள் ரீதியான சிக்கல் இருக்கு இல்லையா, இவங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்களை மற்றவங்க அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. இது ஒரு பிரச்சனை. மாமனால் கடுமையான பாதிப்பு உண்டாகக்கூடிய நட்சத்திரம் பரணி. இது வேறு வழி இல்லை, சொல்லித்தான் ஆகணும். ஏன் மாமனால் அப்படின்னா, 12ஆம் வீடு, இந்த ராசிக்கு 12ஆம் வீடு மீனம், அங்கே நீச்சமாக வரக்கூடிய கிரகம் புதன். அப்போ இந்த வீடெல்லாம் சௌகரியமாக இருக்கும், சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும், சௌகரியமாக இருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அதுவும் அந்த 12ஆம் வீட்டில் உச்சமடையக்கூடிய சுக்கிரன் வச்சு தான். அப்போ இவங்களுக்கு அந்த புதனோட விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும்.
நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு கொஞ்சம் டஃப் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த புதன் நீச்சம் 12ஆம் பாவத்தில் ஆகுது, ஆனால் ஜாதகத்தில் நீச்சமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை மேபி அப்படி இருந்தது அப்படின்னா இன்னும் டஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். மாமன் அப்படிங்கிற விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். எடுத்து டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன் மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்க. இவங்க ஒன்று சொன்னால் மற்றவங்க அது வேறு டைமென்ஷனில் தான் புரிஞ்சுக்குவாங்க, வேறு டைமென்ஷனில் தான் எடுத்துக்குவாங்க. ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது இவங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் மூலியமாகவும், இவங்க எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் மாமன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இருக்கும். மாமனோட வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு ஆகாது அப்படிங்கிறது நம்ம உறுதியாக எடுத்து. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து இதோட டிஃபால்ட்டாக இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் நல்லபடியாக இருக்கும் போது இவங்களோட லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும், கல்யாண வாழ்க்கையும் சரி. சுக்கிரன் அடி வாங்குறாரு அப்படிங்கும்போது அதெல்லாம் காம்ப்ளிகேட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரி, இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அறிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு ரொம்ப அதிகமான அறிவு கூர்மையும் புத்திசாலித்தனமும் இருக்கும். எதில் அப்படின்னா எலக்ட்ரிக்கல், இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நுட்பமானவங்களாக இருப்பாங்க. ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு இந்த மேனுவலாக ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு டீப் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அந்த நாலேஜுக்கு ஏற்ற வேலை அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இவங்க ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க, இவங்களோட நாலேஜ் வேறு ஃபீல்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஆனால் ரொம்ப அக்யூல்ட் நாலேஜ் கொண்டவங்க வேலையில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட எல்லா நாலேஜும் இவங்களுக்கு உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். குறிப்பாக வீடு கட்டுமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் அறிவு இருக்கும். மோட்டார் மெக்கானிக்கல் லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்லலாம். சரி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பங்காளி வகையில் பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்கோம். சரி, ஒரு சில பேருக்கு குலதெய்வ அனுகிரகம் ரொம்ப கம்மி. பங்காளி வகைகளில் அவங்களுக்கு தர வேண்டிய பங்கு பாகங்களை சரியாக தரல, இல்லை அவங்களோட வந்து சண்டை சச்சரவு, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால இந்த குலதெய்வ அனுகிரகங்கிறது கட்டாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிக உயர்வான ஒரு வாழ்க்கை சூழ்நிலைங்கிறது நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். இது சுக்கிரனோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போது பல அனுகிரகங்கள் நடக்கும், பொருளாதார உயர்வு கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்தில் ஆயுள் குறைபாடு உள்ளவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பரணி நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்தில் மக நட்சத்திரம் சம்மந்தப்படும். சரி, மகம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேட்டை, உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு நிச்சயமாக இருக்கும். ஒன்று அவங்களோட நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரமே வந்து பார்த்திங்கன்னா மகமாக இருக்கலாம், கேட்டையாக இருக்கலாம், உத்திரட்டாதியாக இருக்கலாம். அல்லது லக்னாதிபதி போய் அந்த நட்சத்திரத்தில் நிற்கலாம், அல்லது லக்னம் விழுந்த புள்ளி இந்த இதில் இருக்கலாம். அது நம்ம எல்லாருக்கும் ராசி நட்சத்திரம் தெரியும், பட் மற்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாரோஸ்கோப் வாங்கி பார்க்கும்போது தான் தெரியும். அப்போ ஆனால் இந்த ஒரு வீட்டில் பரணி நட்சத்திரம் இருக்குதுன்னா அவங்க குடும்பத்தில் மகம் கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக கேட்டை இருக்கும், கண்டிப்பாக உத்திரட்டாதி இருக்கும். அப்போ இதெல்லாம் இவங்களோட தொடர்புடைய ஜெனட்டிக்கலாக தொடர்புடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த நட்சத்திரங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா, போன தலைமுறையில் தாயாருக்கு தன் கடமைகளை சரியாக செய்யாத விட்டதன் விளைவு, அதோட பிரதிபலிப்பு. அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ பெண்களை கௌரவமாக நடத்துறது, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்புகளை செய்கிறது, தாய்மார்களுக்கு நம்ம என்ன செய்யணுமோ நம்மளோட கடமைகளை சரியாக செஞ்சுட்டு வர்றது தான் இந்த பரணி நட்சத்திரத்தோட பிரதான கடமை. அதை மட்டும் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக போய் நீங்கள் என்ன ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரீச் ஆக முடியும். ஆனால் கர்மா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அதை வழிவிடாமல் தடுக்கும். அப்போ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இறை வழிபாடை மேற்கொண்டு நம்ம அந்த நம்மளோட கடமையை மட்டும் இந்த பங்காளி வகை உறவுகளை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம், தாயாருக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த பரணி நட்சத்திரத்தை பிறந்தவங்க மிக உயர்வான இடத்துக்கு போயிடுவாங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.